இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்டென்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஃபஸ்ட்டு வந்து விஸ்வஸ் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே வந்து சர்ச் பார் இருக்குது. இந்த சர்ச் பாரில் லைவ் சர்வர் அப்படின்னு சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த லைவ் சர்வர் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம HTML ஃபைல்லையோ சிஎஸ்எஸ் ஃபைல்லையோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்லையோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோன்னா அந்த சேஞ்சஸை இமீடியட்டாக வந்து ப்ரௌசரில் காமிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் index.html அப்படின்ற அந்த ஃபைலில் இருக்கேன். இதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து லைவ் சர்வரில் ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட கோடில் இந்த மார்க்கெட் அப்படின்ற இந்த வேர்டில் ஒரு ஜி கோடை ஆட் பண்ணி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே அந்த சேஞ்சஸ் இம்மீடியட்டாக வந்து ப்ரௌசரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவே இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணலைன்னா இப்போ நான் கோடில் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன், ஆனால் வந்து இமீடியட்டாக வந்து இங்கே சேஞ்ச் ஆகாது. திரும்பவும் வந்து நான் ப்ரௌசரை ரீலோட் பண்ணாதான் இந்த சேஞ்சஸ் இங்கே காமிக்கும். இப்படி ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது திரும்ப ப்ரௌசரை லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெண்டாவது பிரிண்டியர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காகன்னா நம்ம கோடை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேனேஜ் அப்படின்ற அந்த செட்டிங்ஸில் போய் செட்டிங்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வந்து ஃபார்மேட் அப்படின்னு சர்ச் பண்ணணும். ஓகே, இதில் ஃபார்மேட் ஆன் பேஸ்ட், ஃபார்மேட் ஆன் சேவ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்காக இப்போ சர்ச் பண்ணி எடுக்க சொன்னேன்னா, இப்போ நம்ம ஃபார்மேட் கோடை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு எப்போ ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே தான் செக் பண்ணி அதை இது பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார்மேட் ஆன் பேஸ்ட் அப்படின்னு இங்கே ஒரு கோடை வந்து வெளியே வந்து காப்பி பண்ணி எடுத்து இங்கே நம்ம HTML கோடில் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் பண்ணும்போது அந்த கோடை வந்து ஃபார்மேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஓகே, அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த பேஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணணும்னா ஃபார்மேட் ஆன் பேஸ்ட் அப்படின்றத செக் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஃபார்மேட் ஆன் சேவ் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன். ஓகே, இந்த ஆப்ஷன் எதுக்காகன்னா இங்க கோடை காப்பி பண்ணி போட்டுட்டீங்க, எழுதிட்டீங்க, ஆனா வந்து அது ஃபார்மேட் இல்லாம இருக்கு, அந்த கோடை வந்து ஃபார்மேட் பண்ணாது, ஆனா அது சேவ் ஆகும் போது ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஆன் சேவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செக் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றது வந்து ஃபார்மேட் ஆன் சேவ் டைம் மட்டும் ஃபார்மேட் ஆகுது. ஓகே, அப்போ இதை மட்டும் நீங்க செக் பண்ணிருக்கு. உங்களுக்கு இல்லை ஃபார்மேட் ஆன் பேஸ்ட் டைம் வந்து ஃபார்மேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஆன் பேஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனையும் செக் பண்ணிருக்கு. சரியா, இப்போ என்னோட கோடில் வந்து நான் வந்து ஒரு எல்ஐ டேரக்டர் எழுதுறேன், ஆனால் அதை வந்து ஃபார்மேட் இல்லாமல் இங்கே ஸ்டார்டிங்ல இருந்து எழுதுறோம். ஓகே, எல்ஐ அப்படின்னு போட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ண உடனே அது ஒரு இமீடியட்டா வந்து ஃபார்மேட் ஆகிடும். இப்போ சப்போஸ் நாங்கள் வந்து அதிகமாக ஸ்பேஸ் விட்டுட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்ததுனால அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் அது டிஃபால்ட்டாக எடுக்கும். அதுக்கு மேல அதிகமான ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ இங்க அச்சரப்லேயே இங்க இவ்வளோ நிறைய ஸ்பேஸ் விட்டுட்டு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தேன்னா அது கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிடும். சரி, இதுக்காக தான் நம்ம இந்த பென்டியர் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த வந்து ஆட்டோ ரீநேம் டேக் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னா இப்போ இது வந்து செக்ஷன் டேக் இருக்கு, இது எனக்கு செக்ஷன் டேக் வேண்டாம், டிவிஷன் டேக் தான் வேணும். இதை நான் இப்போ ஓப்பன் டேக்ல வந்து ரிமூவ் பண்ணி டிவிஷன் அப்படின்னு டைப் பண்ண உடனே அது டிஃபால்ட்டாகவே வந்து க்ளோசிங் டேக்லையும் ஆட் ஆகிடும்.
எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலைன்னா ஓப்பன் டைப் பண்ணது மாதிரி க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப செக்ஷன் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வந்து டைப் பண்ணணும். இந்த வேலையை கண்டிப்பாக தான் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்த வந்து மெட்டீரியல் லைக்கான் தீம் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ்ப்ளோரில் போங்க. இங்கே எக்ஸ்ப்ளோரில் போயாச்சுன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து தனி தீம் ஐக்கான் வந்து காணுது. இப்போ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னா ஹெச்டிஎம்எல்லோட அந்த ஐக்கானை காமிக்குது. ஜாவா ஸ்கிரிப்டோடனா ஜாவா ஸ்கிரிப்டோட ஐக்கானை காமிக்குது. சிஎஸ்எஸ்னா சிஎஸ்எஸோட ஐக்கானை காமிக்குது. இந்த மாதிரி இப்போ நான் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், அந்த பைத்தானோட ஐக்கானை காமிக்குது. இப்போ ஒரு சி ஷார்ப்போட ஃபைலை கிரியேட் பண்ணுறேன், சி ஷார்ப்போட ஐக்கானை காமிக்கும். அப்போ வந்து நமக்கு கோடை இப்போ எடுத்து பார்த்த உடனே இது வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைல், இது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பீகாக் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். சரி, இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ ஒரே டைமில் வந்து நீங்கள் 2 விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு விண்டோஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட், இன்னொரு விண்டோஸில் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது யார் ப்ராஜெக்ட், இது யார் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஓகே, அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கறதுக்காக இந்த பீகாக் அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மேலே உள்ள மெனு பார்ல எல்லாம் வந்து ஒரு செப்பரேட் கலரை அதை ஆட் பண்ணும். ஓகே, இப்போ நீங்க இந்த விண்டோவில் வந்து ஒரு கலரும் இன்னொரு விண்டோவில் வந்து இன்னொரு கலரும் வச்சிருந்தீங்கன்னா, ஓகே, இது ப்ளூவா இருந்தா இது இந்த ப்ராஜெக்ட், இது ரெட்டா இருந்தா இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றதுக்காக இந்த பீகாக் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேனேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல போய் செட்டிங்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு போய் இங்க வந்து பீகாக் அப்படின்னு அதை சர்ச் பண்ணணும். ஓகே, பீகாக் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா இங்க வந்து அஃபெக்ட் ஆக்டிவிட்டி பார் அப்படின்னு அது இருக்கு. இதை வந்து செக் பண்ணிருங்க. ஓகே, செக் பண்ணிருங்க. அஃபெக்ட் அஃபெக்ட் டைட்டில் பார் இதை வந்து செக் பண்ணிருங்க. அஃபெக்ட் ஸ்டேட்டஸ் பார் இது மூணையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்க இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் பார்ல எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். உங்களுக்கு இப்படி செட் பண்ண உடனே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அந்த ஆப்ஷனை வந்து ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து வருது. ஓகே, உங்களுக்கு இன்னும் வராது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா சர்ச் பார்ல போய் இங்க வந்து லெஸ் தேன் சிம்பிள் போட்டு பீகாக் அப்படின்னு அதை சர்ச் பண்ணேன். சேஞ்ச் ஃபேவரட் கலர் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த கலர் கிளிக் பண்ணது இங்கே நிறைய கலர் வந்து காமிக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரி, இதே மாதிரி இன்னொரு விண்டோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த விண்டோவில் என்ன கலர் இதே மாதிரி செட் பண்ணணும். இது சர்ச் பார்ல வந்து கிரியேட்டர் லெஸ் தேன் அப்படின்னு சர்ச் பண்ணி சேஞ்ச் ஃபேவரட் கலர் அப்படின்ட்டு அதில் வந்து ஃபேவரட் கலர் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு 2 விண்டோ ஓப்பன்ல இருந்தாலும் இது வந்து இந்த ப்ராஜெக்ட், இது வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த பீகாக் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் அடுத்த கோட் ஸ்பெல் செக்கர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம எதுக்காகனா நம்ம கோட்ல ஏதாவது ஸ்பெல்லிங் தப்பு போட்டிருந்தேன்னா இதே மாதிரி மென்ஷன் பண்ணி காமிக்க. இப்போ அவைலபிள்ல நான் ஏ வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏ போட்டேன்னா அந்த எரர் காமிக்கிறது ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்காக தான் இந்த கோட்ல வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கோட் ஸ்பெல் செக்கர் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, தென் கோட் ஸ்னாப் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் அடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்டென்ஷன். ஓகே, இது எதுக்காக அப்படின்னா நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் இப்போ இந்த கோடை வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணேன், காப்பி பண்ணி நோட் போட்டு அனுப்பி கொடுப்பேன். அப்போ என்ன ஆகும், இந்த கோடை பார்க்கறதுக்கு ஒரு ஃபார்மேட் இல்லாமல் கோடை ரீட் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக. ஸோ
இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயே நான் இப்போ பார்த்தேன்னா எனக்கு இந்த கோடு வந்து ஃபார்மேட்டடா இருக்கு. அதை ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அப்போ இதே ஃபார்மேட் நான் எப்படி அனுப்பி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரியா? இந்த கோட்ஸ் மேப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ இந்த கோடை மொத்தமாக செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கோட் ஸ்னாப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, உடனே இங்க வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆக்கி அதுல வந்து அவ்வளோக்கா அந்த ஃபார்மேட் படி நம்ம இப்போ சொசைட்டி போர்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபார்மேட்ல ஒவ்வொரு டேபும் ஒவ்வொரு கலர்ல காமிச்சு நீட்டாக ரீடபிளா இருக்கு. சரியா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணி எங்கே சேவ் பண்ணலாம் அப்படின்னு இந்த பார்த்து கேட்கும். நீங்கள் அந்த பார்ட்டை கரெக்ட் பண்ணி அதில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா இங்கே சேவ் ஆகும். அடுத்து உங்களுக்கு யாருக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, இதுக்காக தான் இந்த கோட் ஸ்னாப் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து வெக்டர் கமாண்ட் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன். இது எதுக்காகனா நம்ம கமாண்ட் வந்து டிஃபால்ட் கமாண்ட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். நம்ம வேற வேற கலர்ல வந்து கமெண்ட்ஸை வந்து ஆட் பண்றதுக்காக இந்த பெட்டர் கமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். ஏதாவது ரெட் கலர்ல கமெண்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னா நான் வந்து புதுசே மார்க் ஆட் பண்ணிப்பேன். ஆச்சரியக்குறி ஆட் பண்ணேன்னா டிஃபால்ட்டாக வந்து அது வேணா ரெட் கலர் ஆகிடும். இப்போ கமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது ரெட் கலர்லேயே. ஓகே, இப்போ ப்ளூ கலர் வேணும்னா என்ன பண்ணலாம், கொஸ்டின் மார்க் கொடுத்தேன்னா ப்ளூ கலர்ல வரும். ஓகே, தென் தூடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது டூடு அப்படின்னு கொடுத்தேன். அது வந்து ஒரு கிரீன் கலர்ல காமிக்கும். சூடு சூடு ஓகே, கிரீன் இல்லை ஒரு எல்லோஷ் கலர். ஓகே, டிஃபால்ட் கலர் தான் வந்து கிரீன். ஓகே, இது வந்து இப்படி நம்ம கமெண்ட் வந்து இந்த கலர்ல காமிக்கிறதுக்காக இந்த வெக்டர் கமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே, நம்ம இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்டென்ஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள்,